வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் வீலாகிங்னா என்னன்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீலாகிங் என்ன, எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட வீலாகிங் செட்டப், நான் வந்து வீலாக்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. எஸ்பெஷலாக நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னா, என்னோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷனையும் கன்க்ளூஷனையும் என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டெக்னிக்கல் டெமோ, ஏதாவது டெக்னிக்கல் டெமோ காட்ட வேண்டியதுன்னா அதை வந்து என்னோட பிசியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ஃபோர்த்து ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வீடியோஸும் வந்து என்னோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு, ஃபிஃப்த் ஸ்டெப்பாக ஃபைனலாக அனிமேஷன்ஸு அந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஃபைனல் வீடியோவை ரெடி பண்ணிடுவேன். இப்படி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் என்னோட 1750 சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். வாங்க இன்னைக்கு செஷனில் போய்ட்டு இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்ட போகிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறது. என்னதான் நீங்கள் வீடியோ வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும், அது எப்படி வந்து நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் டைப் பண்ணிங்கன்னா என்ன லாங்குவேஜில் வேணும்னு அது வந்து ஒரு ஸ்கிரிப்டை டோட்டலாக கொடுத்துரும். பாருங்க, அதான் பண்ண போறேன். டுடே ஐம் கோயிங் டு ஷோ இன் மை யூடியூப் வீடியோ ஹவு டு கிரியேட் vlog வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு 1 கிரியேட் த ஸ்கிரிப்ட், 2 கிரியேட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இன் ஸ்மார்ட் ஃபோன், 3 ரெக்கார்டு பிசி ஸ்க்ரீன் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டெக்னிக்கல் டெமோ சொல்லிட்டு இந்த 5 ஸ்டெப்ஸும் நான் கொடுத்துட்டு இந்த 5 ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும், யூஸ் நார்மல் ஸ்பீக்கிங் தமிழ் டோன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து தமிழ் வந்து கொடுக்க போகுது சாட் ஜிபிடி. இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு இந்த ப்ராம்ப்ட் வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்கிரிப்ட் வரணும் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். வீலாக் வீடியோ உருவாக்குவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடுன்னு கொடுத்துட்டு இது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ், ஸ்டெப் 1 ஸ்கிரிப்ட் தயாரிக்க சாட் ஜிபிடி பயன்படுத்துவது, அதே போல் ஸ்டெப் 2 இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் ஸ்மார்ட் ஃபோனில் பதிவு செய்வதுன்ட்டு இது மாதிரி வந்து பிசி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தேர்ட் ஸ்டெப்புன்றது ஒவ்வொன்றையும் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து ஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம அப்படின்றத சாட் ஜிபிடி கொடுத்துரும். இப்போ இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரோடக்ஷனும் கன்க்ளூஷனும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்ட்ரோடக்ஷனையும் இதுவும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துடுச்சு. பட் ப்ரொவைட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்த உடனே பாருங்க, இன்ட்ரோ வந்து எவ்வளோ ப்ரொஃபஷனல், ஏன்னா இன்ட்ரோ வந்து ரொம்ப முக்கியம். அதனால வந்து இன்ட்ரோ வந்து ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ முன்னாடி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷனையும் கன்க்ளூஷனையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். உங்களோட இன்ட்ரோடக்ஷனையும் கன்க்ளூஷனையும் ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுருங்க. சேவ் பண்ண பிறகு என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட எடிட்டிங் டூல், நான் வந்து ஃபில்மோரா யூஸ் பண்ணுறேன். இதே போல் ப்ராசஸ் தான் மற்ற டூல்ஸ்லேயும் இருக்கும். ஃபில்மோராவில் ஓப்பன் பண்ணி இந்த நியூ ப்ராஜெக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இங்கே வந்து இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் இந்த இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸு, ஆடியோஸு, மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து லோட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை உங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்தோ ஏதாவது ஒரு டிரைவில் இருந்தோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லோட் ஆகிடும். லோட் ஆன பிறகு கீழே வந்து டைம் லைன் சொல்லுவாங்க. வீடியோ ஆடியோன்னு டைம் லைன் இருப்பாருங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ டைம் லைன் இருக்குங்களா, அங்கே வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷனை ஃபஸ்ட் நட்டு வந்து போடுறேன் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து உங்கள் டைம் லைனில் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இமேஜ், அதாவது அந்த வீடியோக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் எடுத்து வர போகிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்க தம்ப்நெயில் இமேஜஸ் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த தம்ப்நெயில் ப்ரீவியஸ் வீடியோட தம்ப்நெயில் எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அது பேக்ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஏஐ டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. வந்தது ஏஐ போர்ட்ரேட் கட் அவுட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு குவிக் கட் அவுட் மோட்னு செலக்ட் பண்ணினா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதும் இதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து என்ன பண்ணலாம், நான் எப்படி பண்ணுவேன்னா என்னோட இமேஜ், அந்த வீடியோ இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணிப்பேன். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 50%ன்னு மாற்றிக்கோங்க. மாற்றினது என்ன ஆகும்னா அந்த வீடியோட சைஸ் 50%க்கு மாறிடும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி, நான் நார்மலாக கார்னரில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன், அந்த கார்னருக்கு மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த
பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை ரீசைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ரீசைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இமேஜ் எடுத்து வந்து இங்கே கீழே பேக்ரவுண்டை கவர் பண்ணுற மாதிரி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னும் டைம்லைன் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு வீடியோ டைம்லைன் தான் இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே எடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு வீடியோ டைம்லைன் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. அந்த இமேஜ் எது வரைக்கும் வரணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் இன்னும் 2 இமேஜஸை இது ரிலவெண்ட்டான இமேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன இமேஜ் வரணுமோ அதை ஸ்க்ரோல் பண்ணி வச்சு அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்கள் வீடியோ டைம்லைனுக்கும் இந்த இமேஜ் டைம்லைன் கீழே இருக்கு இல்லையா, இந்த இமேஜஸையும் கரெக்டாக எந்த இடத்துல எந்தெந்த இமேஜ் வருமோ அதை இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு அப்புறம் டிரான்சிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, போயிட்டு டிரான்சிஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜ் பேக்ரவுண்டில் மாற்றும் போது அப்படியே ஸ்மூத்தாக ஒரு டிரான்சிஷன் நடக்கும். உங்களுக்கு எந்த டிரான்சிஷன் வேணுமோ அந்த டிரான்சிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேஜ் கர்ல்ன்றது என்னென்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு புக்கோட பேஜ் ஓப்பன். அதே போல் ஜூம்ன்றது ஜூம் அவுட் ஆகி ஜூம் இன் பண்ணி வரும் பின்னாடி இருக்க இமேஜஸ். இந்த 2 இமேஜை வச்சுட்டு வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் வீலாகிங் என்னன்னு பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீலாகிங் என்ன, எப்படி எல்லாம் இப்போ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு என்னோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனையும் கன்க்ளூஷனையும் என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டெக்னிக்கல் டெமோ, ஏதாவது டெக்னிக்கல் டெமோ காட்ட வேண்டியதுன்னா அதை வந்து என்னோட பிசியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ஃபோர்த்து ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வீடியோஸும் வந்து என்னோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு இப்போ இந்த மாதிரி தான் வந்து டிரான்சிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் கிளிப் ஒன்று வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து ஒரு அட்ராக்டிவ் கிளிப் வச்சுருக்கேன், அதாவது என்னோட லோகோவை மென்ஷன் பண்ணுற மாதிரி. அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்ட போகிறேன். இன்ட்ரோடக்ஷன் செஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களோட பிசி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி சில டெக்னிக்கல் செஷன்ஸ் எடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடிட்டர் நான் எப்படி எடிட் பண்ணுறதை காட்டினேன் இல்லையா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. அது மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் செஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்கள் டைம்லைனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், இது வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பிசி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்றத இங்கே வந்து மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து ரெக்கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஃப்ரம் வெப்கேம், ரெக்கார்ட் ஃப்ரம் பிசி ஸ்க்ரீன், ரெக்கார்ட் வாய்ஸ் ஓவர்னு இருக்கும். வெப்கேம்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்கேம்லேருந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், லேப்டாப்லேருந்து. ரெக்கார்ட் ஃப்ரம் பிசி ஸ்க்ரீன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மெத்தட், அதாவது ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னா. ரெக்கார்ட் ஃப்ரம் வாய்ஸ் ஓவர்னா உங்களோட ஆடியோ மட்டும் தனியாக வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் மைக் வழியாக. இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீச்சர்ஸ் வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கன்க்ளூஷன் பார்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அதை வந்து டைம்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், அது எப்படின்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அந்த ஒரு இமேஜ் எடுத்து வந்து பேக்ரவுண்டில் காட்டியிருப்பேன். என்னோடய வீடியோவை ரீசைஸ் பண்ணியிருப்பேன். இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ரெண்டர் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகிடும் அந்த கரஸ்பாண்டிங் டைரக்டரியில். இப்படி தான் வந்து என்னோட வீலாக் வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு செஷனில் ஒரு வீலாக் வீடியோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் வச்சிருந்தோம், டெக்னிக்கல் டெமோ, கன்க்ளூஷன், இந்த 3 பார்ட்ஸையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு வீலாக் வீடியோவை கிரியேட் பண்ணோம். இந்த கிரியேட் பண்ண வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணி யூடியூப்பில் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.